ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிரீன்ஸ் ரெசிபி வீடியோ. இன்றைக்கி வீடியோவில் வீட்டிலே எப்படி தயிர் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுக்கு பாலை வந்துட்டு நல்லா தண்ணி விடாமல் காய்ச்சி வச்சுக்கணும். அப்புறமா தயிர் வந்துட்டு நாம் கடைகளில் வாங்குகிற தயிர் தான். அதுலேருந்து 1 டீஸ்பூன் எடுத்து போட்டுக்கோங்க. போட்டுட்டு பாலை கொஞ்சம் கூட தண்ணி விடாமல் காய்ச்சி வச்சுக்கோங்க. ரொம்ப ஜில்லுன்னு ஊற்ற வேண்டாம், லைட்டாக வார்மாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதை இப்போ அந்த தயிரோட ஊற்றிட்டு நல்லா ஒரு ஸ்பூனை வச்சுட்டு ஒரு மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. அவ்வளோதான். அதை ஒரு மூடி போட்டு மூடி வச்சுட்டு ஓவர் நைட் விட்டுருங்க. அப்படி இல்லைனா காலையில் வச்சிங்க அப்படின்னா ஈவினிங் உங்களுக்கு ரெடி ஆயிரும். ஃப்ரெஷ் மில்க்கு, லாங் லைஃப் எந்த பால் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம தயிர் ரெடி ஆகிடுச்சு. பார்க்கலாம் எப்படி வந்திருக்குதுன்னு. நமக்கு பாருங்கள், ஒரு ஸ்பூன் வச்சு எடுத்து பாருங்கள். அப்படியே நம்ம கடைகளில் வாங்குகிற தயிர் மாதிரியே தான் இருக்கும். கொஞ்சம் கூட டேஸ்ட்டு டிஃப்ரெண்ட் இருக்காது உங்களுக்கு. நீங்கள் தயிர் காலியான டைமில் அல்லது கொஞ்சமாக தயிர் இருக்க டைமில் நாளைக்கு தேவை அப்படின்னா இன்றைக்கி நாம் இந்த மாதிரி பண்ணி வச்சுக்கலாம். நம்ம ஊர்களில் மாதிரி டக்குன்னு வீட்டை விட்டு இறங்கின உடனே கடைகளில் போய் வாங்கிட்டு வர முடியாது. அந்த மாதிரி டைமில் நாம் இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கலாம். பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக தேங்காவை எப்படி ஸ்டோர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம கடைகளில் முழு தேங்காவாக வாங்கிட்டு வந்துட்டு அதை நல்லா இந்த மாதிரி பீஸ் பீஸாக எடுத்துகிட்டு அதில் அந்த அந்த கலர் பிளாக் கலரில் இருக்கு இல்லையா, அதை ஒரு பீலரை வச்சு நல்லா சீவி எடுத்துருங்க. நல்லா நீட்டாக எடுத்துருங்க. எடுத்துட்டு அப்புறம் அதிலே குட்டி குட்டியாக அந்த அழுக்கு மாதிரி இருந்தது அப்படின்னா அதை ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சு க்ளீன் பண்ணிக்கோங்க. க்ளீன் பண்ணிவிட்டு இப்போ ஒரு கேரட் துருவலை எடுத்துக்கோங்க. அந்த கேரட் துருவலில் அந்த பெரிய சைஸில் இல்லை, அந்த சின்ன ஓட்டைகள் இருக்குது இல்லையா, அதில் துருவி வச்சுக்கோங்க. அப்போ தான் நமக்கு தேங்காய் பூ போல் இருக்கும். இந்த மாதிரி துருவுறதுக்கு ரொம்ப கஷ்டம்லாம் இருக்காது, ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். பாருங்கள், இப்போ சூப்பராக பூ போல் நமக்கு ரெடி ஆகிட்டு இதை ஒரு பாக்ஸில் போட்டுட்டு நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் இல்லை ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணிடுங்க. ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணும்போது நமக்கு எந்த வித அழுகல் ஸ்மெல்லோ அல்லது சீக்கிரமாக கெட்டு போதில் எதுவுமே இருக்காது. நாம் 1 வாரம் 2 வாரம் இல்லை, 1 மாதத்துக்கு கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதை ஃப்ரீசரில் வச்சுட்டு இதே ஃப்ரிட்ஜில் வச்சோம் அப்படின்னா அந்த தேங்காயோட அந்த ஸ்மெல்லு நமக்கு உடனே வரும். அதுக்காக தான் ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறோம். அப்புறமா நீங்கள் இது 2-3 தேங்காய் கூட வாங்கிட்டு நீங்கள் இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அப்புறம் நிறைய பேருக்கு டவுட் இருக்கும், ஃப்ரீசர்லேருந்து நம்ம டைரெக்டாக எடுத்து சட்னிக்கோ அல்லது குழம்புக்கோ அரைக்கும்போது அதில் ஒரு எண்ணெய் மாதிரி மிதந்து வரும். அதுக்கான டிப்ஸு சொல்கிறேன். அப்போ பார்த்தீங்கன்னா அந்த டைமில் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஃப்ரீசர்லேருந்து எடுத்துகிட்டு ஒரு பவுலில் வச்சுட்டு ஓவன் இருந்தால் ஓவனில் சூடு பண்ணுங்கள். அப்படி இல்லாத பட்சத்தில் நீங்கள் சட்னி அரைச்சி முடித்ததுக்கப்புறம் அதில் கோல்டு வாட்டர் ஊற்றாமல் ஹாட்டான வாட்டர் ஊற்றி மிக்ஸ் பண்ணுங்கள். அது சூப்பராக ரெடி ஆயிரும். ஃப்ரெஷ்ஷான தேங்காயில் அரைச்ச சட்னி மாதிரியே தான் இருக்கும். அந்த எண்ணெய் மிதக்கிறதெல்லாம் இருக்காது. அப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு குழம்புக்கோ பொரியலுக்கோ எடுத்து இந்த மாதிரி சூப்பராக அப்படி உதுத்து போட்டுக்கலாம். கண்டிப்பாக இந்த டிப்ஸ் உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். பாய், see you next video.